கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி, கர்த்தர் கல்லறையில் இல்லை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்களிலே, மரித்தோரிடமாகிய கல்லறையில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று அங்கே இருந்த அந்த தூதர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படி என்றால் அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இது நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், நான் உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை நம்புகிறவன் மரித்தாலும் உயிர் அடைவான். எப்பொழுது? அவருடைய 2ஆம் வருகை, இரகசிய வருகையின் பொழுது. யோவான் 11:25 நாம் வாசிக்கிறோம், அவன் மரித்தாலும் பிழைப்பான். இதுதான் கிறிஸ்துவத்தின் அடிப்படை விசுவாசம். ஆனால் இன்று கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை திருநாள் என்று சொல்லி கல்லறைக்கு சென்று அங்கே மூதாதையர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையிலே யாரை தேடுகிறார்கள்? தங்கள் மூதாதையர்களுக்காக அங்கே அந்த கல்லறையை மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்து மெழுகுவர்த்தி ஏந்தி வேண்டுதல் செய்கிறார்கள், விண்ணப்பிக்கிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள். எதற்காக? மூதாதையர்கள் இவர்களை ஆசீர்வாதிப்பார்கள் என்றும், அந்த மூதாதையர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு, பரலோகத்திற்கு செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு. ஆனால் இது முற்றிலும் தவறு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு இது அருவருப்பான காரியம். வேதத்தில் இப்படி ஒரு ஆதாரம் இல்லை. மரித்த பின் மனிதன் எங்கே செல்கிறான்? அந்த சடலமானது, சரீரமானது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணிற்கே செல்கிறது. ஆதியாகமம் 3:19. அதே நேரத்தில் அந்த ஆவி எங்கே செல்கிறது? தேவன் தந்த ஆவி தேவனிடத்திற்கே திரும்புகிறது. பிரசங்கி 12:7. ஆனால் அந்த உள்ளான ஆத்மா, உள்ளான மனிதன் எங்கே செல்கிறான்? அந்த ஆத்மா எங்கே செல்கிறது என்றால், ஒன்று பரதேஸ், இன்னொன்று பாதாளம். ஒன்று துன்பம் நிறைந்த இடம், இன்னொன்று இன்பம் நிறைந்த இடம். இங்கே சென்று இளைப்பாறுகிறது. துன்மார்க்கமாய் ஜீவியம் செய்தவர்கள் அங்கே பாதாளத்திலே அந்த ஆத்மா இளைப்பாறுகிறது. அங்கே கிறிஸ்துவுக்குள் ஜீவித்தவர்கள் அந்த ஆத்மா பாரடைஸ் என்ற அந்த சந்தோஷமான இடத்திலே இளைப்பாறுகிறது. ஆகவே நாம் பூஜை செய்வதாலோ, புனஸ்காரங்கள் செய்வதாலோ, மரித்தவர்களுக்காக ஜெபம் செய்வதாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை.